தவசு காலம் அழைக்குதையா, மனம் திரும்பு அம்மா மனம் திரும்பு, நம்ம எல்லாருக்கும் நல்ல சேதி மனம் திரும்பு. சகோதரிகளே சகோதரர்களே, தவக்காலத்தில் திருச்சபை நமக்கு ஒரு பெரிய விருந்து வைக்கின்றது. என்னவென்றால், இறை வார்த்தையை ரொம்ப யோசனை செய்து தேர்ந்தெடுத்து ரொம்ப நம்மளை அதிகம் சிந்திக்க வைக்கின்ற சில பேசேஜஸ் மட்டும் இந்த தவக்காலத்தில் திருப்பலியில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாசகங்கள் மிகவும் அருமையானவை. இன்றைய வாசகம், முதல் வாசகமும் சரி, நற்செய்தி வாசகமும் சரி, சாவு வாழ்வு இதை பற்றி பேசுகின்றன. சாவா வாழ்வா, இதுதான் நம்முடைய சாய்ஸ். மோசே தன்னுடைய மக்களை புதிய நாட்டுக்கு அனுப்புவதற்கு முன் அவர் சொல்கிறது, நீங்கள் இறைவனோடு இருந்து அவர் சொல்லுகின்ற சட்டத்திட்டங்களை எல்லாம் கடைபிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கப் போவது வாழ்வு. இறைவனை விட்டு நீங்கள் விலகி வேறு தெய்வங்களை தேடி அலைந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வரப்போவது சாவு. ஓகே, இது கிளியராக புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் வார்ன் பண்ணி அனுப்புகிறார். ஒரு முறை ஒரு 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 ஆள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருந்தார். கையில் கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தார். அப்போ இடையில ஒரு கொள்ளைக்காரன், திருடன் ஒருத்தன் ஒரு துப்பாக்கி காட்டி, உன் பணமா உன் உயிரா, நீயே டிசைட் பண்ணு, முதல்ல உன் பணத்தை என்கிட்ட கொடு, உயிரோடு போகணும்னா என்று சொன்னானா. அதற்கு அவர் யோசனை பண்ணிவிட்டு, என் உயிரே எடுத்துக்கப்பா, ஏன்னா இந்த பணத்தை விட்டினாக்க என் உயிரும் தான் அவன் சேர்ந்து போக போகுது. ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டுருக்கிறேன், கேன்சர் இருக்குது எனக்கு, ஏதோ இந்த பணத்தையும் பிடிக்கிட்டு என் உயிரும் தான் எடுக்க போகிறாங்க, நீ உயிரே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் விளையாட்டுக்கு. ஓகே, பிறப்பு இல்லாமல் இறப்பு இல்லை, இறப்பு இல்லாமல் பிறப்பும் இல்லை. எதொன்றும் பிறக்கும் பொழுது மற்றொன்று சாகிறது. நம்முடைய உடலும் கூட அப்படி தான். நம்முடைய உடலில் இருக்க அந்த செல்ஸ் கூட, உயிரணுக்கள் கூட, சிலது செத்து கொண்டு வருகிறது, சிலவை பிறந்து கொண்டு வருகின்றன. எப்போதுமே மாற்றமாகி கொண்டே வருகிறது. ஆகையினால வாழ்வு சாவு என்பதனுடைய பொருள் என்ன? எப்பொழுது நாம் இறைவனுக்கு அருகில் இருக்கின்றோமோ அப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்பொழுது நாம் இறைவனை விட்டு தூரத்தில் இருக்கின்றோமோ அப்பொழுது நாம் இறந்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் ஒரு அடிப்படையான உண்மை. இதை புரிந்து கொண்டால் நம் நற்செய்தியிலே பல விஷயங்கள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். நற்செய்தியினுடைய அந்த லாஜிக், காஸ்பல் லாஜிக் என்று சொல்லுவோம், அது சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய கண்ணோட்டத்திலிருந்து மாறுபட்டதாக இருக்கும். இப்போது பணக்காரன் தான் சந்தோஷமாக இருக்கிறான், பெரியவன்னாக்கா அவன் மேலே இருக்கணும், சின்னவன்னா கீழே இருக்கணும், இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் நற்செய்தி என்ன சொல்கிறது? பெரியவர்கள் சிறியவர்களாக இருக்க வேண்டும், சிறியவர்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும். வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் சாவதற்கு ரெடியாக இருக்க வேண்டும். அதான் இன்றைய நற்செய்தி சொல்கிறது. இஃப் யூ வாண்ட் டு கிராஸ்ப் யுவர் லைஃப், நீ உண்மையில் வாழ வேண்டும் என்றால் நீ உன்னுடைய வாழ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இரு என்பது தான் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கின்றது. ஆகையினால் நற்செய்தியினுடைய அந்த கண்ணோட்டமே வேறு. பெரியவன் சிறியவன் இதிலெல்லாம் நற்செய்தி நமக்கு திருப்பி போடுகின்ற ஒரு பரிணாமம் அது. ஆகையினால் நற்செய்தியை வாசிக்கும் பொழுது இதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் நற்செய்தியை ஒழுங்காக புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியாது. ஆகையினால் இயேசு இன்று நமக்கு சொல்வது, நீ வாழ்வு என்று நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் உனக்கு சாவாக முடியலாம். யுவர் அடிக்ஷன்ஸ், உதாரணமாக ஒரு பழக்கத்தை நாம் விட முடியாமல் பிடித்து கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோமே, அது ஒரு அடிக்ஷன் என்று சொல்லுவோம். அது முதலில் நல்லதாக தொடங்கினாலும் அது சிறிது சிறிதாக நம்முடைய சாவிற்கு இட்டு செல்கிறது. குடிப்பழக்கம் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஒரு கிளாஸ் வைன் குடிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. ஆனால் அதை குடிக்காமல் இருக்க முடியாது என்ற நிலைக்கு எப்பொழுது நாம் வருகின்றோமோ அப்பொழுது அந்த வைன் நமக்கு நன்மை செய்வதை நிறுத்திவிட்டு, வாழ்வு கொடுப்பதை நிறுத்திவிட்டு, சாவை கொடுப்பதற்கு அது ஆரம்பித்து விடுகிறது. தவக்காலத்தின் முக்கியமான ஒரு பணி என்னவென்றால், நம்முடைய அடிக்ஷன்ஸ், நம்முடைய போதைகள் இவை என்ன என்பதை நாம் நினைத்து பார்த்து அவைகளில் ஏதாவது ஒரு போதையாவது குறைக்க நாம் முயற்சி செய்தால் இந்த தவக்காலம் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் பயனுள்ளதாகவும் நமக்கு இருக்கும். God bless you.